போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 11. அமைதி நிலவியது. கோமகள் தமது விருந்தினர்களை பரிவான புன்னகையோடு பார்த்தாள். ஆனால் அவள் பார்வையில் விருந்தாளிகள் எழுந்து விடை பெற்று கொண்டு போனால் அதை பற்றி அவள் வருந்தப் போவதில்லை என்று தோன்றிய உண்மையை அவள் மறைக்கவில்லை. வந்தவளின் குமாரி தனது உடையின் மடிப்பை சரி செய்து கொண்டு கேள்விக்குறியோடு தாயாரை நோக்கினாள். அந்த சமயம் பக்கத்து அறையிலிருந்து சிறுவர்களும் சிறுமிகளும் வாசலுக்கு ஓடி வரும் சத்தமும் நாற்காலி கீழே விழுந்த சத்தமும் கேட்டன. தனது குட்டையான மஸ்லின் பாவாடை மடிப்புக்குள் எதையோ ஒளித்து வைத்து கொண்டிருந்த ஒரு 13 வயது பெண் உள்ளே ஓடி வந்து அறையின் மத்தியில் நின்றுவிட்டாள். அவ்வளவு தூரம் வர வேண்டும் என்ற நினைப்போடு அவள் ஓட்டத்தை ஆரம்பிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவளுக்கு பின்னால் வாசற்படியில் சிவப்பு கோட்டு கலர் அணிந்திருந்த ஒரு மாணவனும் காப்பாளர் படையை சேர்ந்த அதிகாரியும் ஒரு 15 வயது பெண்ணும் குட்டையான கோட்டு தரித்த சிகப்பு முகம் கொண்ட குண்டான ஒரு பையனும் காணப்பட்டார்கள். கோமகன் குதித்தெழுந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஆடி அசைந்து கைகளை பரப்பி உள்ளே ஓடி வந்த சிறிய பெண்ணை வளைத்து பிடித்து கொண்டார். ஹ, இதோ வந்துவிட்டாள் என்று சிரிப்போடு கூறினார். எனது செல்லமே, இன்று உனது பெயர் தினம், எனது அருமை செல்லமே என்று கொஞ்சினார். என் நண்பரே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு என்று கோமகள் போலியான கடுமையோடு கூறினாள். நீங்கள் அவளை கெடுக்கிறீர்கள் இல்லையா என்று தனது கணவனை பார்த்து சொன்னார். நலமா இருக்கிறியா? உன் பெயர் திருநாள்கள் ரொம்ப அருமையாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றாள் வந்தவள். பின்னால் தாயாரை பார்த்து என்ன ஒரு ரம்மியமான குழந்தைன்னு சொன்னாள். கருங்கண்ணும் அகன்ற வாயும் அழகின்றியும் ஆனால் மிகுந்த உயிர் துடிப்போடும் கூடிய அந்த குழந்தை ஓடி வந்ததனால் பெருமூச்சு ஏற்பட்டு அவளுடைய திறந்த தோள்களையும் சட்டையையும் குலுக்கியது. பின்னால் தொங்கிய கருத்த சுருண்ட தலைமுடியும் மெலிந்த சட்டையால் மறைக்கப்படாத கைகளும் பின்னல் வேலை செய்த சல்லடத்தை அணிந்திருந்த அவளின் சிறிய கால்களும் மிதியடிக்குள் விளங்கிய அவள் பாதங்களுமாக காட்சியளித்தன. அவள் ஒரு பருவ மங்கையாக இன்னும் ஆகாவிட்டாலும் அவள் இனிமேல் ஒரு குழந்தை அல்ல என்ற ரம்மியமான வயதில் அச்சமயம் அவள் இருந்தாள். தகப்பனாரிடமிருந்து அவள் தப்பி நாணம் கொண்டு தன் முகத்தை தன் தாயாரின் சல்லாவில் மறைத்து கொண்டாள். தாயாரின் கடும் சொற்களை சிறிதும் லட்சியம் செய்யாமல் அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். அரைகுறை பேச்சுகளால் ஒரு பொம்மையை பற்றி அவள் சிரித்து கொண்டே பேச முயற்சித்து தன் பாவாடையில் மறைத்து வைத்திருந்த பொம்மையை வெளியே எடுத்தாள். இதை பார்த்தியா? எனது பொம்மை மிம்மி, இதோ பார். இவ்வளவுதான் நட்டாஷாவால் பேச முடிந்தது. அவளுக்கு எதை பார்த்தாலும் வேடிக்கையாக தோன்றியது. அவள் தாயார் மீது சாய்ந்து கொண்டு உறக்க விழுந்து விழுந்து சிரித்தாள். கணீர் என்ற அந்த சிரிப்பில் நாசுக்கான அந்த வந்தவள் கூட கலந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. இப்பொழுது போய்விடு, இந்த பூதத்தையும் உன்னோடு எடுத்துக்கொண்டு போ என்று பொய்யான கடுமையோடு தன் மகளை தள்ளிவிட்டு வந்தவளை பார்த்து அவள்தான் என் கடைசி மகள் என்று சொன்னாள். நட்டாஷா ஒரு வினாடி தனது தாயாரின் சல்லாவிலிருந்து முகத்தை மேலே தூக்கி தன் சிரிப்பு கண்ணின் வழியாக அவளை பார்த்துவிட்டு மறுபடியும் தன் முகத்தை மறைத்து கொண்டாள். இந்த குடும்ப காட்சியை கட்டாயமாக பார்த்தாக வேண்டும் என்ற நிலையில் இருந்து வந்தவள் தானும் அதில் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நினைத்தாள். நட்டாஷாவை பார்த்து அவள் சொன்னாள், எனக்கு சொல்லு, இந்த மிம்மி உன் ஹவா, உன் மகள் என்று நினைக்கிறேன். குழந்தைத்தனமாக காரியங்களில் இந்த வந்தவள் இம்மாதிரி வக்காலத்து வாங்கும் தோரணையில் பேசியது நட்டாஷாவுக்கு பிடிக்கவில்லை. அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவளை கடுமையாக பார்த்தாள். இதற்கிடையில் குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் அண்ணா மிகாலானாவின் மகன்
இராணுவ அதிகாரியான போரிஸ், கோமகனின் மூத்த குமாரனான கலாசாலை மாணவன் நிக்கலஸ், கோமகனின் 15 வயதான மருமகள் சோனியா, கோமகனின் கடைசி மகன் பெட்டியா ஆகியவர்கள் எல்லோரும் வரவேற்பு அறையில் அமர்ந்தார்கள். தங்களுடைய முகத்தில் தோன்றிய உற்சாகமும் கேளிக்கைகளும் மரியாதை மீறிப்போய் விடாதபடி அவர்கள் தடுக்க முயற்சித்து கொண்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. இந்த வரவேற்பறையில் பேசப்பட்டு வந்த ஊர் வம்புகள், காலநிலைகள், கோமகள் அபாராக்சினா போன்ற விஷயங்கள், இவைகளை விட அந்த இளைஞர்கள் அவசரமாக ஓடி வந்தார்களே அந்த பின் அறைகளில் அவர்களுடைய உரையாடல்கள் மிகுந்த ருசிகரமாய் இருந்தன என்பது தெரிந்தது. அவர்களுடைய சிரிப்பை அடக்க முடியாமல் அடிக்கடி ஒருவரை ஒருவர் பார்த்து வந்தார்கள். மாணவரும் இராணுவ அதிகாரியுமான 2 வாலிபர்களும் குழந்தை பருவத்திலிருந்தே நண்பர்கள். இருவரும் ஒரே வயது, இருவரும் ஒரே மாதிரி இல்லாவிட்டாலும் பார்க்க அழகானவர்கள். போரிஸ் உயரமும் அழகான நிறமும் அவருடைய அமைதியான அழகான முகத்தில் ஒழுங்கான நாசுக்கான சாயல்களும் கொண்டிருந்தன. நிக்கலஸ் சுருண்ட முடியும், குள்ள உருவமும் கபடமற்ற முகத்தோற்றமும் கொண்டிருந்தார். அவருடைய மேல் உதட்டில் மெல்லிய ரோமங்கள் அரும்பியிருந்தன. அவசரத்தையும் உற்சாகத்தையும் அவர் முகம் காட்டியது. வரவேற்பறையில் நுழைந்தபோது அவர் முகம் ஞானியது. எதையாவது சொல்ல வேண்டும் என்று அவர் முயற்சித்தார், ஆனால் முடியவில்லை. ஆனால் போரிஸ் உடனே தன்னை சமாளித்து கொண்டு அந்த மிம்மி பொம்மையை அதன் மூக்கு உடைவதற்கு முன்னால் பருவமங்கையாக இருந்தபோதே தமக்கு எப்படி தெரியும் என்பதையும், அவளை அறிந்த கடந்த 5 வருடங்களாக அவள் எப்படி வயதானாள் என்பதையும், அதனுடைய உச்சிக்கு நேராக மண்டை எப்படி உடைந்தது என்பதையும் அமைதியாகவும் விளையாட்டாகவும் சொல்லி வந்தார். இதை சொல்லிவிட்டு நட்டாஷாவை பார்த்தாள். அவள் இவர் பார்வையில் அகப்படாமல் தன் தம்பியை பார்த்தாள். அவன் உருட்டி விழித்து கொண்டு சிரிப்பை அடக்க முடியாமல் உடம்பு குலுங்கி கொண்டு இருந்தான். அதற்கு மேல் அவளால் அடக்க முடியவில்லை. குதித்தெழுந்து தன்னுடைய சிறிய கால்களால் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக அறையிலிருந்து ஓடினாள். போரிஸ் சிரிக்கவில்லை. நீ வெளியே போக விரும்புகிறாய் இல்லையா? அம்மா, உனக்கு வண்டி வேண்டுமா என்று புன்சிரிப்போடு தன் தாயை கேட்டார். ஆமாம், போய் தயாராக இருக்க சொல் என்று புன்முறுவலோடு அவள் பதிலளித்தாள். போரிஸ் அமைதியாய் அறையை விட்டு புறப்பட்டு நட்டாஷாவை தேடிக்கொண்டு போனார். தங்கள் திட்டமெல்லாம் வியர்த்தமாய் விட்டது கண்டு வருந்தியது போல கோபத்தோடு அந்த குண்டு பையன் அவர்களுக்கு பின்னால் ஓடினான். பகுதி 11 முடிந்தது. போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 12. கோமகளின் மூத்த குமாரி தன் சகோதரியை விட 4 வயது அதிகமானவள் என்றாலும் பெரியவளாய் வளர்ந்துவிட்டவள் போல நடந்து வந்தாள். வந்தவளின் குமாரியான இளஞ்சீமாட்டியும் அங்கு இருந்தாள். இந்த இருவரை தவிர நிக்கலஸ், மருமகள் சோனியா ஆகிய இளைஞர்களே அங்கிருந்தார்கள். கருத்த கூந்தலும் மென்மையான பார்வையும் அந்த பார்வையை மறைக்கும் நீண்ட இமை ரோமங்களும் தலையில் இருமுறை சுற்றப்பட்ட பின்னல் ஜடையும் முக்கியமாக கைகளிலும் கழுத்திலும் காணப்பட்ட வெண்மை கலந்த நிறமும் கொண்டவளாய் சோனியா காணப்பட்டாள். அவளுடைய அசைப்புகளில் காணப்பட்ட ஒயிலும் மிருதுத்துவமும் துவளும் தன்மையும் கொண்ட அவளின் சிறு கால்களும் கைகளும் நாணமும் அடக்கமும் கொண்ட அவள் நடத்தையும் ஒன்றை ஞாபகமூட்டின. அதாவது, முற்றிலும் வளர்ந்த பின்பு அழகாய் தோன்றக்கூடிய ஒரு பூனை பாதி வளர்ச்சியில் எப்படி இருக்குமோ அதையே ஞாபகமூட்டின. அங்கு நடந்து வந்த உரையாடல்களில் கலந்து கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று அவள் நினைத்து அதற்காக தன் புன்முறுவலை காட்டி வந்தாள். ஆனால் நீண்ட அடர்ந்த அவளுடைய இமை ரோமங்களும் அடியிலுள்ள கண்கள் இராணுவத்தில் சேரப்போகும் அவளுடைய மைத்துனரையே கவனித்து வந்தன.
இளம் பெண்ணின் பெருமையோடு கூடிய அவளுடைய ஆர்வம் அவர் மீது மிகுந்திருந்ததால் அவளுடைய புன்னகையை ஒரு வினாடி கூட ஒருவர் மீதும் நிலைத்து நிறுத்த முடியவில்லை. அந்த பூனைக்குட்டி அங்கே அமர்ந்திருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மிகுந்த வேகத்தோடு அங்கிருந்து குதித்தெழுந்து வரவேற்பறையில் இருந்து தப்பித்து எப்படி நட்டாஷாவும் போரிஸும் விளையாடுகிறார்களோ அதே மாதிரி தன் மைத்துனருடன் விளையாட தயாராக இருந்ததென்று தெளிவாக தெரிந்தது. வந்தவளை பார்த்து நிக்காலஸை சுட்டி காட்டி கொண்டு, ஆமாம், இவனுடைய நண்பர் போரிஸ் ஒரு அதிகாரியாக வந்துவிட்டார். இவனும் அந்த நட்புரிமைக்காக வேண்டி கலாசாலை படிப்பையும் வயதான தந்தையையும் விட்டு இராணுவத்தில் சேரப் போகிறான். தஸ்தாவேஜி இலாக்காவில் இவனுக்காக ஒரு வேலை காத்து கொண்டிருக்கிறது. அப்படியிருந்தும் இவன் இராணுவத்திற்கு போக விரும்பும்போது நட்புரிமையை காட்டவில்லையா என்று கோமகன் பேசினார். யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்கிறார்களே என்று வந்தவள் கேட்டாள். அம்மாதிரிதான் அவர்கள் வெகு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மறுபடியும் அப்படியே தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதோட சரி, அவனுடைய சிநேகத்துவம் இதில் நன்றாக தெரிகிறது. அவன் குதிரைப்படையில் சேரப்போகிறான் என்றார் கோமகன். வந்தவள் பதில் என்ன சொல்லுவது என்று தெரியாமல் தலையை ஆட்டினாள். சிநேகத்துவத்துக்காக அப்படி செய்யவில்லை என்று நிக்காலஸ் வெகுண்டு ஒரு வெட்கப்படக்கூடிய குற்றச்சாட்டிலிருந்து தப்பித்து கொள்ள முயல்பவன் போல திரும்பிக் கொண்டான். நான் செய்வது சிநேகத்துக்காக மட்டும் அல்ல, இராணுவ சேவைதான் எனக்கு பொருத்தமான வேலை என்று நான் நினைக்கிறேன். அவர் தம்முடைய மைத்துணியை வந்தவளின் மகளாகிய இளஞ்சீமாட்டியையும் நோக்கினார். அவர்கள் இருவரும் அவரை ஆதரிப்பது போல புன்னகையால் தெரிவித்தார்கள். கோமகன் தமது தோள்களை குலுக்கிக் கொண்டு தம்மை வருத்தி வந்த விஷயத்தை பற்றி விளையாட்டாக பேசுவது போல கூறினார். பவுலா கிராட் குதிரைப்படையின் கர்னல் ஷூபார்ட் என்பவர் இன்றிரவு நம்முடன் விருந்துக்கு வருகிறார். அவர் இங்கே விடுமுறையில் வந்திருக்கிறார். திரும்பி போகும்போது நிக்காலஸை அழைத்து கொண்டு போவார். அதை தவிர்க்க முடியாது என்றார். என்னை போகவிட உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் தங்கிவிடுகிறேன் என்று உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் அப்பா. ஆனால் இராணுவத்தை தவிர வேறு எதற்கும் நான் உபயோகம் இல்லை என்பது எனக்கு தெரியும். நான் ஒரு ராஜதந்திரி அல்ல, சர்க்காரின் குமாஸ்தாவும் அல்ல. ஏனென்றால் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை மறைப்பதற்கு எனக்கு தெரியாது என்றார் நிக்காலஸ். இம்மாதிரி பேசும்போது ஒரு அழகான வாலிபனுக்குரிய சல்லாப பார்வையோடு அழகிய சோனியாவையும் இளம் சீமாட்டியையும் பார்த்து கொண்டே இருந்தார். தன் கண்களால் அவரையே பார்த்து பருகி கொண்டிருந்த அந்த சிறிய பூனைக்குட்டி எந்த நிமிடமும் துள்ளி விளையாட தன்னுடைய பூனைக்குட்டியின் சுபாவத்தை காட்ட தயாராக இருந்ததைப் போல காணப்பட்டது. சரி சரி என்று வயதான கோமகன் சொன்னார். அவன் எப்பொழுதுமே வெகுளியாகிறான். போனாபார்ட் இவர்கள் தலைகளையெல்லாம் கிறுக்கு பிடிக்கும்படி செய்துவிட்டான். சாதாரண சேவகனாய் இருந்து எப்படி சக்கரவர்த்தியாய் ஆனான் என்பதை பற்றிய அவர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள். நல்லது, கடவுள் அருள் புரியட்டும் என்று கூறினார். ஆனால் இதை கேட்டு வந்தவள் புரிந்து கேலி புன்னகையை அவர் கவனிக்கவில்லை. வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரும் போனாபார்ட்டை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். ஜூலி காராகினா ராஸ்டோ பக்கம் திரும்பினாள். ஹார்கா ராப்ஸ், வரவேற்புக்கு சென்ற வியாழன் அன்று நீ வராமல் போனது எனக்கு துர்பாக்கியம். நீ இல்லாமல் எனக்கு அன்று சுவாரஸ்யமாகவே இல்லை என்று அவள் சொல்லி அவருக்கு ஒரு கனிந்த புன்னகையை காட்டினாள். வாலிபனுக்கு உச்சி குளிர்ந்தது. ஒரு புன்னகையோடு அவளுடன் நெருங்கி உட்கார்ந்து இளநகை கொண்ட அந்த ஜூலியுடன் அந்தரங்கமாக பேச ஆரம்பித்தார். இவருடைய இயற்கையான புன்னகை சோனியாவின் நெஞ்சை குட்டியதை அவர் கவனிக்கவில்லை. சோனியா நாணமடைந்து இயற்கையற்ற குறுநகை காட்டினாள். பேச்சுக்கு மத்தியில் அவர் அவளை திரும்பி பார்த்தார்.
ஆசை கொண்ட கோபப்பார்வை அவர் மீது வீசினாள். அவளால் தன் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் உதடுகளில் உண்டாக்கி கொண்ட செயற்கை குறுநகையை தொடர்ந்து செய்யவும் முடியாமல் ஆசனத்தை விட்டு எழுந்து அறையிலிருந்து வெளியேறினாள். நிக்காலஸின் உற்சாகம் எல்லாம் பறந்து போனது. அவள் ஆரம்பித்த வாக்கியம் முடிந்ததும் வருந்திய முகத்தோடு அறையை விட்டு புறப்பட்டு சோனியாவை கண்டுபிடிக்க போனார். இந்த இளைஞர்களின் அந்தரங்கம் எல்லாம் என்ன இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றன என்று அண்ணா மிக்காலாவ்னா நிக்காலஸை பார்த்து சொல்லிவிட்டு, மைத்துனி உறவு மகா ஆபத்தானது என்ற பழமொழியையும் எடுத்து சொன்னார். இளைஞர்கள் அறைக்குள் வந்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சி மறைந்ததும் ஏதோ தன் மனதிற்குள்ளேயே தோன்றிக் கொண்டிருந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதைப் போலவும் கோமகள் சொன்னாள். ஆமாம், இவர்களை இன்று பார்த்து அடையும் மகிழ்ச்சிக்காக எவ்வளவு கஷ்டங்கள் பட்டோம். இன்றும் எனக்கு மகிழ்ச்சியை விட அவர்களை பற்றிய கவலையே அதிகமாக இருக்கிறது. எப்பொழுதும் கவலைதான். அதிலும் வாலிபர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஆபத்தான இந்த வயதில். அதெல்லாம் வளர்ப்பை பொறுத்து தான் இருக்கிறது என்றாள் வந்தவள். ஆமாமா, நீ சொல்வது முற்றிலும் சரி என்று தொடர்ந்தாள் கோமகள். இது வரைக்கும் என் குழந்தைகளுக்கு நண்பராகவும் அவர்கள் என் மீது பூரண நம்பிக்கை கொள்ளும்படியுமே நடந்து வந்திருக்கிறேன். தங்களுடைய ஒளித்த ரகசியங்கள் தங்கள் குழந்தைகளிடம் கிடையாது என்றே பல பெற்றோர்கள் கனவு காண்கிறார்கள். அதே தவறைதான் இவளும் செய்தாள். என் குமாரிகள் என்னிடம்தான் தங்கள் ரகசியங்களை முதலில் சொல்வார்கள் என்பது எனக்கு தெரியும். நிக்காலஸ் அவனுடைய படபடப்பான சுபாவத்தினால் ஏதாவது சேட்டைகளில் மாட்டிக்கொண்டாலும் அவன் ஒரு காலும் பீட்டர்ஸ்பர்க் வாலிபர்களைப் போல கெட்டுவிட மாட்டான். ஆமாம், அவர்கள் சிலாக்கியமானவர்கள்தான், ரொம்ப ரொம்ப சிலாக்கியமான வாலிபர்கள். குதிரைப்படையில் சேர வேண்டும் என்கிறார். யாரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னார் கோமகன். தீர்க்க முடியாது என தோன்றும் பிரச்சனைகளில் எல்லாம் மிக நன்றாகத்தான் இருக்கும் என்று தீர்ப்பு காண்பது கோமகனின் வழக்கம். உமது கடைசி மகள் என்ன ஒரு ரம்மியமாக இருக்கிறாள். ஒரு சிறிய எரிமலையே தான் என்றாள் வந்தவள். ஆமாம், ஒழுங்கான எரிமலை, என்னை போல் இருக்கிறாள். அவளுக்கு எப்பேற்பட்ட குரல் இருக்கிறது தெரியுமா? அவள் என் மகளாய் இருந்தாலும் இரண்டாவது சாலமணியாக அவள் ஒரு பாடகியாக விளங்குவாள் என்ற உண்மையை நான் சொல்லியே ஆக வேண்டும். அவளுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஒரு இத்தாலியரை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றார் கோமகன். குறிப்பு: 1805 வருடத்தில் மாஸ்கோவில் இருந்த ஜெர்மன் இசைக்குழுவில் சாலமணிதான் முதன்மையாக விளங்கினாள். அவள் ரஷ்யாவில் பிறந்தவள். வயலின், பியானோ, நடனம் ஆகியவற்றை மனங்கவரும் வகையில் கையாண்டு வந்தாள். அவள் மிகவும் குழந்தை அல்லவா? இந்த வயதில் சங்கீத பயிற்சியை ஆரம்பித்தால் குரலை கெடுத்துவிடும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹோ, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அவள் சின்ன குழந்தெல்லாம் கிடையாது. நமது தாயார்கள் 12 வயதிலும் 13 வயதிலையும் கல்யாணம் செய்து கொண்டிருந்தார்களே என்று கோமகன் சொன்னார். அவள் போரிசை அதற்குள்ளாகவே காதல் கொள்ள ஆரம்பித்து விட்டாள். என்ன ஒரு வேடிக்கை என்று போரிசின் தாயாரை பார்த்து மெல்லிய புன்னகையோடு சொல்லிய கோமகள் தமது மனதில் எப்பொழுதும் உறுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை சொல்பவள் போல மேலும் பேசினாள். இப்பொழுது பாருங்கள், அவளிடம் நான் கடுமையாக இருந்து அதை செய்யக்கூடாது என்று தடுப்பேனானால் அவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள் என்பது கடவுளுக்கு தான் தெரியும். இப்பொழுதெல்லாம் அவள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தெரியும். மாலை வேளைகளில் அவளாகவே என்னிடம் வந்து ஒவ்வொன்றையும் சொல்லிவிடுகிறாள். ஒருவேளை நான் அவளை செல்லம் கொடுத்து கெடுப்பதாக இருக்கலாம் என்றாலும் இதுதான் சிறந்த வழி என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அவளுடைய அக்காளிடம் நான் அதிக கண்டிப்பாக இருந்தேன். பக்கத்தில் இருந்த மூத்த மகள்
கோமகள் வேரா இளநகையோடு, ஆமாம், நான் வேறு விதமாகத்தான் வளர்க்கப்பட்டேன் என்றாள். ஆனால் பொதுவாக இளநகைகள் அழகை அதிகரிப்பது போல வேராவின் இளநகை அவளின் அழகை அதிகரிக்கவில்லை. அது இயற்கைக்கு விரோதமான மனோரம்யமற்ற பார்வையை கொடுத்தது. வேரா பார்ப்பதற்கு மிக்க அழகானவள். அவள் ரொம்ப அறிவாளியும் கூட. படிப்பிலும் வெகு சுட்டி. நன்கு வளர்க்கப்பட்டவள். இனிமையான குரலும் அவளுக்குண்டு. அவள் சொன்னது உண்மையும் தான். வந்திருந்தவர்களுக்கு கோமகளும் அவள் எதற்காக அப்படி சொன்னாள் என்ற ஆச்சரியம் கொண்டு அவளை திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் எல்லோருமே தர்ம சங்கடமான நிலைமையில் இருப்பதாக உணர்ந்தார்கள். எல்லோருமே தங்கள் முதல் குழந்தைகளிடம் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருப்பார்கள். அவர்களை ரொம்ப பிரமாதமாக்கிவிட வேண்டுமென்று முயற்சி செய்வார்கள் என்று சொன்னால் வந்தவள். நமது கோமகள் கூட வேராவை வளர்ப்பதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருந்தா. அதை மறுப்பதற்கு என்ன இருக்கிறது? நல்லது, அதனால் என்ன, மிக சிறந்த விதமா அவள் வளர்ந்து விட்டாள் என்று கூறிக்கொண்டு வேராவை பார்த்து கண் சுமிட்டினார் கோமகன். விருந்தாளிகள் எழுந்து டின்னருக்கு வருவதாக கூறிவிட்டு விடை பெற்று சென்றார்கள். என்ன ஜென்மங்கள் இவர்கள்! அவர்கள் போகவே மாட்டார்கள் என்றல்லவா நினைத்தேன் என்று தனது விருந்தாளிகளை வழியனுப்பிய பின்பு கோமகள் கூறினாள். பகுதி 12 முடிந்தது. போரும்